முதல் கட்டத்திலேயே மக்களவைத் தேர்தல் நடைபெறும் தமிழ்நாட்டிற்கு பிரதமர் நரேந்திர மோடி மீண்டும் வாக்கு சேகரிக்க வரவிருக்கிறார். இந்த முறை 4 நாட்கள் அவர் பரப்புரை மேற்கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 9ஆம் தேதி தமிழ்நாடு வரும் பிரதமர் மோடி வேலூர், தென்சென்னை, நீலகிரி, கோவை, பெரம்பலூர், விருதுநகர் ஆகிய தொகுதிகளின் வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். வரும் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள புதிய நீதி கட்சியின் தலைவர் ஏசி சண்முகத்தை ஆதரித்து வேலூரில் வாகன பேரணி நடத்துகிறார். அன்று மாலை 6 மணிக்கு தென்சென்னை பாரதிய ஜனதா வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜனை ஆதரித்து அவர் வாகன பேரணி செல்ல உள்ளார். வரும் 10ஆம் தேதி காலை 11 மணி அளவில் பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து நீலகிரியில் வாகன பேரணி செல்லும் பிரதமர் கோவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை ஆதரித்து கோவையில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி காலை 11 மணி அளவில் இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் பாரிவேந்தரை ஆதரித்து பெரம்பலூரில் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரிக்கும் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 11 மணி அளவில் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமாரை ஆதரித்து விருதுநகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் பிரச்சாரம் செய்கிறார்.